ஹை விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு வாழைப்பழத்தை வச்சு வடை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கடலை மாவை எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கை அரிசி மாவு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கை கோதுமை மாவையும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு 3 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு வாழைப்பழத்தை நீங்கள் ஊது பழமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப கனிவான பழம் எடுத்தீங்கன்னா அதில் பஜ்ஜி போட வராது. ஊது பழமாக இருக்கிறத எடுத்து அதை இப்படி பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த மாவில் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சதுக்கப்புறம் அது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா பொடியையும் சேர்த்து நல்லா அதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பழ பீஸுங்களையும் முக்கி எப்பயும் போல் நம்ம வடைக்கு போடுற மாதிரி சுட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இது சாப்பிட்டா சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி செவக்கிற வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.